ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10 மணி சேவிங் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிறது சேமிக்கணும்னு நினைக்கிறோம். பட் வந்து எங்களால் செலவுகளை குறைக்கவே முடியல, அதனால் எங்களால் சேமிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம சொல்லிட்டு இருப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்க குறைந்தபட்சம் மினிமலிஸ்ட்டாக நம்ம எதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற 10 டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கிற 9வது டிப்பும் 10வது டிப்பும் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் ஒன்று. கண்டிப்பாக அதை வந்து பார்த்துருங்க. அதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களால் சேமிக்க முடியும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களை அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க. தயவுசெய்து எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டாப் 10 மினிமலிஸ்ட் மணி சேவிங் ஐடியாஸ் தான். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி சேவிங் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே உருவாக்கி நிறைய மணி சேவிங் ஐடியாஸ் போட்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமலிசம் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது எந்த அளவுக்கு நம்மளால் செலவுகளை குறைத்து சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் தான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நோ ஸ்பெண்டிங் ரூல் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து குறைந்த அளவில் நம்ம வந்து செலவுகளை செய்து சேமிக்க முடியும் அப்படிங்கிறது தான். இந்த நோ ஸ்பெண்டிங் ரூல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு நாள் வந்து நான் ₹1 கூட செலவு பண்ண மாட்டேன், அல்லது மாதத்தில் ஒரு 4 நாட்கள் நான் வந்து செலவே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நாமளே ஒரு ரூலை வந்து போட்டுக்கிட்டு அதை ட்ரை பண்ணுறது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் நிறைய பணத்தை மிச்சப்படுத்த முடியும். இது வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் சொல்கிற விஷயம் கடன் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க நான் கடன் அடைக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கலாம். அல்லது வந்து ஷாப்பிங்கை நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன், என்னுடைய ஷாப்பிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் அந்த நோ ஸ்பெண்டிங் ரூலை வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு நீங்களே கண்டிப்பாக இந்த ரூலை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதிக அளவில் பணத்தை சேமிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் டிப் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை வந்து நம்ம சேமிக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே இதை வந்து பணத்தை சேமிக்கிறதுனால என்னுடைய மகிழ்ச்சி வந்து இது வந்து குறைஞ்சிடுமோ, இந்த விஷயம் எனக்கு நடக்காமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதையே நினச்சி நம்ம வந்து செலவுகளை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கோம். பட் வந்து அதை நினைக்காம கொஞ்சம் மாற்றி நம்ம எப்படி நினைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேமிப்பு வந்து நம்ம ஒரு சேமிப்பை பண்ணுறோம் அப்படின்னா இதனால் நமக்கு என்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து எண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய சேமிப்பு ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போது நம்ம வந்து சேமிக்கிறதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வருடம் கழித்து நம்மளுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சேமிக்க முடியும். இது பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ், அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் தேவை அப்படிங்கிறதுனால நான் இதை போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃப்டர் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவு லேக்ஸ் கணக்கில் பணம் வரக்கூடியது. பட் அதே சமயத்தில் ஒரு இடையில எனக்கு ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்துருச்சு அப்படின்னா ஃபேமிலிக்கு வந்து இந்த பணம் போய் சேரும் அப்படிங்கிறதுனால இந்த லைஃப் இன்சூரன்ஸை வந்து நான் வந்து தொடர்ந்து பே பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து பணத்தை சேமிக்கிறதுனால நமக்கு என்ன பின்னாடி ஃப்யூச்சரில் பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சேமிக்க ஆரம்பிச்சிருவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி அக்கௌண்ட்டு நான் வந்து எமர்ஜென்சிக்காக இதில் தான் சேர்த்து வச்சிட்ருக்கேன். ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா இதில் இருக்கிற பணத்தை தான் நான் எடுத்து செலவு பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்காக போட்டிருக்கிற செல்வமகள் சேமிப்பு திட்டம். இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தினால பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணோட ஹையர் எஜுகேஷனு, அந்த பொண்ணோட மேரேஜுக்கு கண்டிப்பாக பணம் தேவைப்படும் இல்லைங்களா, அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் சேமிச்சிட்ருக்கேன். அதே மாதிரி இந்த ஐசிஐசி பேங்க்கில் வந்து என்னென்ன மாதிரியான சேமிப்புலாம் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி வந்து பண்ணிகிட்ருக்கிறேன், அதேமாதிரி எஸ்டபிள்யூபி பண்ணிகிட்ருக்கிறேன், அதே மாதிரி ஆர்டி வந்து இதில் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஆர்டி வந்து எப்படி மொபைலில் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோவும் கண்டிப்பாக அடுத்தடுத்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பணத்தை சேமிக்கிறதுக்கு என்ன வந்து கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி சேமிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்மளை யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரியான சேமிப்புகளை நீங்களும் தவறாமல் பண்ணுங்கள்.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3வது டிப்பு இப்போ ஸ்பெண்டிங் சேவ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ணுறோம், அதை வந்து கண்டிப்பாக குறைக்கணும் அல்லது அதை வந்து சேமிப்பாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு நோட்டில் அல்லது பேப்பரில் வந்து நீட்ஸ் எது வாண்ட்ஸ் எது அப்படிங்கிறத மாதத்தோட முதல் நாளே நீங்கள் எழுதிருங்க. எழுதிட்டு இதுக்கு வந்து கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போது நம்மளுடைய வாண்ட்ஸை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு, நீட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை, அதில் அந்த வாண்ட்ஸ் அப்படிங்கிறத குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து இந்த மாதத்தில் நான் வந்து ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ண மாட்டேன், அல்லது ஆன்லைனில் வந்து இந்த மாதம் ₹1 கூட நான் செலவு பண்ணி ஷாப்பிங் பண்ண மாட்டேன், இப்படின்னு உங்களுக்கு நீங்களே உங்களுடைய ஸ்பெண்டிங்கை குறைக்கிறதுக்கு, ஸ்பெண்டிங்கை சேமிப்பாக மாற்றுறதுக்கு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் செய்யறதுக்கு ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணம் வந்து மீதமாகும், அதை சேமிப்பாக மாற்ற முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4th டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம அதிகமாக செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நீங்கன்னு இல்லை, வேர்ல்டு வைஸ் பார்க்கும்பொழுது நம்ம வந்து ஃபேன்சி ஐட்டத்துக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் தான் அதிகமாக செலவுகள் வந்து பண்ணுறாங்க. அதாவது நம்மளுடைய வருமானத்தில் இருந்து 50% வந்து ட்ரெஸ்ஸுக்கும் ஃபேன்சிக்கும் மட்டுமே செலவு பண்ணுறதா வந்து சர்வே வந்து சொல்கிறாங்க. பட் அப்படி இருக்கிறப்போ அந்த செலவு எதுக்கு அதிகமாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம், அல்லது குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாதத்துக்கு நான் வந்து இந்த விஷயத்த செய்ய மாட்டேன், அதாவது ஃபேன்சி ஐட்டம் வாங்க மாட்டேன் அல்லது ட்ரெஸ்ஸு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாம ஒரு செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து செலவுகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு குறையறதுக்கு ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸு. இந்த பாக்ஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோடய ஃபேன்சியை வந்து போட்டு வச்சுருக்கேன். அதாவது இந்த கிளிப்பெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் வந்து எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னு. இவ்வளோ தான் நான் வந்து கிளிப்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஆனால் அந்த கிளிப்ஸ் வந்து ஏன் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவும் பழைய கிளிப்பு. இதையுமே நான் தூக்கி போடாமல் ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குவாலிட்டியாக இருக்குது, அதனால் அப்பப்போ நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஃபேன்சியாக இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி நான் வந்து அதிகமாக வந்து வாங்க மாட்டேன். ஏன்னா இது ஸ்டோன்ஸ் எல்லாம் விழுந்துருச்சு அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு யூஸ் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால இதில் வந்து பெருசாக நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். இதே மாதிரி இந்த மாதிரி ப்ளைனாக இருக்குது இல்லைங்களா, இது மாதிரி தான் வாங்குவேன். அது இல்லாமல் இது வந்து ரேட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நான் சொல்கிறது, நம்ம வந்து ஷாப்பிங் போகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வாங்குறதா ஒரு பிளான் பண்ண மாட்டோம். ஏதோ ஒரு பொருள் தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போவோம். அங்கே பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகி நம்ம வந்து தேவையில்லாததை சேர்த்து வாங்கிடுவோம். பட் வந்து அந்த மாதிரி செலவை வந்து குறைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஷாப்பிங் அப்படிங்கிறது நம்ம இண்டிவிஜுவலாக போகணும். இப்போ வந்து நம்ம வந்து கொலிக்கோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ ரிலேட்டிவ்ஸோடையோ போகும்போது அவங்க வாங்குறாங்க, நாமளும் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் நம்மளுக்கு வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஷாப்பிங் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய பேரோட சேர்ந்து போகிறத கொஞ்சம் தவிர்த்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து செலவுகள் குறையும். இந்த இடத்துல இதை கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணணும். இப்போ இந்த இந்த கிளிப்பில் வந்து பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ரொம்ப ஓல்டாக இருக்குது அப்படிங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம், அதாவது ரொம்ப வருஷம் அப்படின்னா எத்தனை வருஷம்னு கூட என்னால் சொல்ல முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப பழையது. பட் வந்து இது குவாலிட்டியாக இருக்குது, இப்போவுமே என்னால் இதை வந்து யூஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறதுனால இதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேன்சி ஐட்டத்துக்கு நிறைய நம்ம செலவு பண்ணுறதை கண்டிப்பாக குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து என் பொண்ணோடது. இந்த என் பொண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டில் இருக்கிறதுனால நான் ஃபேன்சியில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ₹120 நான் வந்து வாங்கினேன். இந்த ₹120 நான் வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். ஆனால் நான் இது வந்து ரொம்பவும் நல்லா இருக்குது, வேஸ்ட் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது ஒன்றே ஒன்று தான் அவங்க வந்து அவங்களுக்கு போடுவோம். இல்லை அப்படின்னா கோல்டில் இருக்கிறத மட்டும்தான் போடுவோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபேன்சிக்கு ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணுற காசை நம்ம வந்து கண்டிப்பாக குறைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அதை வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பணம் மீதமாகும். இது வந்து நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. யார் வந்து நம்ம ஃபேன்சிக்கோ ட்ரெஸ்ஸுக்கோ அதிகம் செலவு பண்ணுறோம் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்கிறதுக்கு விருப்பம் இருக்குன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பார்க்குற வியூவர்ஸ் அதை பார்த்துட்டு அவங்களும் அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அடுத்தது 5th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் சாப்பிட்றது. கண்டிப்பாக மாதத்தில் ஒரு நாள் நம்ம வந்து ஹோட்டலில் போய் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்போம். பட் அது தவறே கிடையாது. மாதத்தில் ஒரு நாள் போகிறது தப்பு கிடையாது. பட் வாரம் நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஹோட்டலில் போய் 4 பேரும் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக 1000லேருந்து 1500 கொடுத்தா தான் நீங்கள் வெளியில் வர முடியும். அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஆசையாக இருக்குது ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா யாரோ ஒருத்தர் போய் பார்சலாக வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இதில் வந்து ஹோட்டலுக்கான செலவு அப்படிங்கிறது பாதிக்கு பாதி குறையும். இந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பிளானிங் ஃபார் எவ்ரி மந்த் அப்படிங்கிறது தான். பிளானிங் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே நம்மளுக்கு வந்து இருக்கணும். அதாவது செலவு முக்கிய செலவு அப்படிங்கிறத நீங்கள் வந்து நோட் பண்ணிடுங்க. இந்த மாதம் நான் இந்தந்த செலவுகள்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதுக்கான பட்ஜெட்டையும் போட்டுருங்க. ஆனால் இந்த செலவு முக்கிய செலவு எழுதும்போது முக்கிய செலவுகளை மட்டும் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தள்ளி போட முடியுமோ அதை தள்ளி போடுங்க. தள்ளி போடும்போது அந்த செலவுகள் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிடுறோம். இப்போ நினச்ச உடனே ஒரு விஷயத்த பண்ணிடுவோம். பட் வந்து திரும்ப அதை யோசிச்சுக்கும் போது இதை நம்ம பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய பேருக்கு வரும். எனக்கும் நிறைய இடங்கள்ல இது வந்து தோணியிருக்கு. ஒரு விஷயத்த நான் பண்ணிடுவேன், பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம பண்ணாமையே இருந்திருக்கலாமோ அப்படின்னு. அதனால் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதை வந்து எந்த அளவுக்கு என்னால் தள்ளி போட முடியுதோ அந்த அளவுக்கு நான் தள்ளி போட்டுகிட்டே வந்துட்டுருக்கேன். அதனால் எனக்கு வந்து செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது 7th டிப் பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட்டு ரிப்பேரிங் ஒர்க்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ வந்து பைக்கோ ஏசியோ ஃப்ரிட்ஜோ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் வந்து அதை நம்ம சர்வீஸ் பண்ணிடணும். அதை நம்ம தள்ளி போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனால் நம்மளுக்கு வந்து செலவுகள் வந்து அதிகமாகும். அதனால் இந்த விஷயங்கள்லாம் தவிர்க்காமல் அதை அப்பப்போவே செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்தது 8th டிப் பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிங்கை வந்து கட் பண்ணணும். நம்ம வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, வெளியில் போனால் நல்லாயிருக்கும், ஏதாவது ஒரு ஷாப்பிங் போகலாம், ஷாப்பிங் மாலுக்கு போகலாம், அல்லது வந்து துணி கடைக்கு போகலாம், ஏதோ ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து கட் பண்ணணும், அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மணி ரிலேட்டடான புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அல்லது உங்களுக்கு வந்து தோட்டத்தில் தண்ணி விடுறது இல்லைனா களப்பறிக்கிறது இந்த மாதிரி கார்டனிங் பண்ணுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் அந்த டைமை நீங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மணி ரிலேட்டடான புக்ஸ் படிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பணம் அப்படிங்கிற புக்கு வந்து எனக்கு கிடச்சிது. இந்த புக்கு வந்து இப்போ வாங்கியிருக்கேன். இப்போ தான் ஒரு 1 or 2 பேஜஸ் தான் படிச்சிருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ணி படிக்க கொஞ்சம் டைம் வந்து செட் ஆகலை. பட் வந்து இந்த மாதிரி எனக்கு தோணும் பொழுது படிப்பேன். பணத்தை பற்றி கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உணவு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரொம்பவும் தேவை அப்படிங்கிறதுனால இப்போது நம்மளுக்கு வந்து மருத்துவர் சிவராமன் ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்களோட புக்கு வந்து 6ஆம் திணை அப்படிங்கிற புக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அன்னம் அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு பாகம் 2 வந்து எனக்கு கிடச்சிது. ரீசெண்டாக வந்து ஒரு புக் ஸ்டோர் புக் ஃபெஸ்டிவல் வந்து போயிருந்தேன். அப்போ தான் இந்த 2 புக்கும் ஓகே நம்ம வந்து இதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே. 1 or 2 தான் வந்து நான் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து போர் அடிக்குது, ஷாப்பிங் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணலாம். பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் வந்து ரீசெண்டாக என்ன புக்கெல்லாம் படிச்சிங்க, இல்லை படிக்கிறீங்களா, படிக்க முடியலையா அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி 9th டிப் வந்து கண்டிப்பாக உங்கள் பணத்தை நிறைய மிச்சம் பண்ணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான். இப்போ வந்து யூடியூப்பில் வந்து நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறோம். பட் நிறைய சேனல்ஸ் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் வீடியோஸ் வந்து போடுறாங்க. அந்த ஷாப்பிங் வீடியோஸை பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா நம்மளும் என்ன நினைக்கிறோம்னா அதே மாதிரி கிச்சனில் இது வாங்கலாம் அது வாங்கலாம், இல்லது வந்து ரூமை டெக்கர் பண்ணுறதுக்கு இந்த விஷயத்த பண்ணலாம் அந்த விஷயத்த பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம டெம்ப்ட் ஆகி என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஆன்லைனில் உடனே அந்த லிங்க் வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து புக் பண்ணிடுறோம். அதை வந்து ஆர்டரும் பண்ணிவிட்டு அதை வாங்கிடுறோம். பட் வந்து இதை வந்து தவிர்க்கணும், நம்மளுடைய செலவுகளை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் வீடியோஸ் வந்து பார்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு சேவிங்க்கான ரிலேட்டடாக நிறைய சேனல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற ஐடியாஸோ அதோட ஹேபிட்ஸோ வந்து கற்றுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணும் பொழுது 50% அமௌண்ட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி 10வது டிப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்திற்கு இந்த வருடத்திற்கான செலவுகள் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த செலவுகள் அப்படிங்கிறது பட்ஜெட்குள்ளே நம்ம பண்ணுறோமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள். பட்ஜெட்குள்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து மாதத்திற்கான பட்ஜெட்டை போட்டுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு செலவுக்கும் தனித்தனியாக பிரித்து வச்சு செலவுகளை பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் எனக்கு வந்து நிறைய பணம் வந்து மீதமாகுது. இப்போ பெட்ரோலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 2000 ரூபாய் ஒதுக்கி இருக்கேன்னா இது உள்ள இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போய் நான் வந்து பெட்ரோல் போட்டுட்டு மீதம் இருக்கிற பணத்தை இதிலேயே போட்டுருவேன். அப்போ வந்து நம்ம வந்து பணம் குறைய குறைய இவ்வளோ தான் நம்மக்கிட்ட இருக்குது, இதை வச்சு தான் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பணம் வந்து மீதமாகும். இப்போ இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுட்டு இதில் என்ன பண்ணியிருப்பேன்னா அதோட பணத்தை வச்சுருப்பேன். செலவு போக மீதம் இருக்க பணம் வந்து இது உள்ளேயே இருக்கும். மாத கடைசியில் எவ்வளோ மீதமாகுதோ அந்த பணத்தை எடுத்து அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுவேன், சேவிங்காக மாற்றிடுவேன். இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் வந்து நீங்களுமே ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் நிறைய பணத்தை மிச்சப்படுத்தி சேவ் பண்ண முடியும். இந்த ஐடியாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.